السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله. இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் மூணு வார்த்தை தமிழ்ல இருக்கு இல்லையா? இன்பம்னு ஒரு வார்த்தை இருக்குது, மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனந்தம்னு சொல்றோம். இப்போ இது மூணு ஒரே பொருள் உள்ளதா இல்லை மூணு வெவ்வேறு அர்த்தம் உள்ளதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங் தான் விளங்கிட்டு இருக்கிறோம். ஒரே மீனிங் எல்லாம் இல்லை. அதான் மூணுமே சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மூணு வெவ்வேறு இடங்கள்ல ஏற்படக்கூடியது. மனிதனுக்குள்ள பல இடங்கள்ல, அதாவது என்ன சொல்றது, ஒரே இடத்துல ஏற்படுறதல்ல இந்த இன்பமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும். அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மனிதன் அப்படின்னு சொன்னா என்னது? மனிதன்னா மனமா, உடலா, உயிரா அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துருக்குது. பல பேருக்கு தெரியாத விஷயமாவும் இருந்துருக்குது. சரியா? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அதாவது உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது உடல் என்ன இல்லை, நான் அல்ல, அதாவது அந்த மனிதன் அல்ல. இன்னும் சிலர் அந்த மனம் தான் அவருன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த மனமும் அவர் அல்ல. சரியா? அப்ப இது சம்பந்தமா ஏற்கனவே என்ன சொல்லி தெளிவா பேசி இருக்கிறோம் இல்லையா? அதுல வேணா பார்த்துக்கலாம். இப்போ இதுல இன்பம் அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுடைய உடல் உறுப்புகளால், உடலுடைய ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலன்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் இன்பம். புரியுதா? இந்த ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், உடல். சரியா? அப்போ இந்த மெயின் சொல்லும்ல, இது இந்த 5 அவயங்களால், 5 புலன்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு பேர் இன்பம். சரியா? ஏன் இது ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு ஜாய். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அழகான இயற்கை காட்சி இருக்குது. அந்த இயற்கை காட்சியை நம்ம கண்களால பார்க்கிறோம். இந்த கண்களால பார்க்கும்போது நமக்கு என்ன வருது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இயற்கை காட்சிகளா இருக்கலாம், அல்லது ஓவியமாக இருக்கலாம், இது போல விஷயங்கள். சரியா? இது கண்களால் நம்ம பார்த்து என்ன பண்றோம், சந்தோஷம் அடைகிறோம். இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சமான நபர், நம்மளுடைய மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அல்லது நல்ல ஆசானாக இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், யாராவது மொத்தத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு உகந்த ஒரு நபரை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஏற்படுத்த பார்வையின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம். சரியா? இது புலனால கிடைக்கக்கூடியது, கண்களால. அதே போல செவியில நம்ம உணரக்கூடியது நல்ல இனிமையான என்ன சொல்றது, வார்த்தைகளோ அல்லது பாடல்களோ, இது போன்ற விஷயங்கள் என்ன பண்ணுது, உறுப்புகளால் நமக்கு கிடைக்குது. இதனால கிடைக்கிற சந்தோஷம், இதுவும் இன்பம் தான். சரியா? இப்போ உணவு நாம சாப்பிட்றோம். இந்த உணவு என்ன பண்ணுது, அதாவது ஒரு புலனால கிடைக்கக்கூடிய இன்பமும் இருக்குது. அதிகபட்சமாக 5 புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 புலன்களை கொண்டு கிடைக்கக்கூடிய இன்பமும் இருக்குது. அப்போ ஒரு புலன்களால கிடைக்கக்கூடியது பார்க்கறதுல சொன்னோம், இல்லை கேட்கறது சொன்னோம். இப்போ உணவு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்குவேன், உணவு நம்ம என்ன பண்ணோம், பார்க்கவும் செய்யறோம், தொடவும் செய்யறோம். சரியா? சாப்பிடும்போது நுகர்றோம், அது வாசனை நமக்கு போகுது, நாவுல நம்ம சுவைக்கிறோம். அப்போ 4 புலன்கள் என்ன ஆகுது, நமக்கு அதுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. 4 புலன்களும் இந்த உணவு சாப்பிட்றது மூலமா சந்தோஷம் கிடைக்கக்கூடியதா இருக்குது. அப்ப வகை வகையான உணவுகள் இருக்குது, எடுத்து சாப்பிடும் போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் என்னதான், அது இன்பம் தான். சரியா? இதெல்லாம் எங்க ஏற்படுது, உடல் உறுப்புகளால ஏற்படுது. இந்த உடல் உறுப்புகள் தான் இதெல்லாம் அனுபவிக்குது. இது இன்பம். சரியா? இங்கிலீஷ்ல ஜாய், உடல் மட்டும் அனுபவிக்க கூடியது. சரியா? இது அடுத்து பார்த்தா மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி உடல் உறுப்புகள் அனுபவிக்கிறது இல்லை, நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா, உள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த உள்ளம் தான் நம்மளுடைய, அதாவது இந்த மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறது. மகிழ்ச்சி பிறக்கிறதும் அங்கதான், மகிழ்ச்சியை உணர்றதும் அதுதான், மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடாது இதுதான், உள்ளம் தான். இப்போ ஒருத்தர் வராரு, வந்துட்டு உங்ககிட்ட ஒரு துக்கமான செய்தியை சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணல, உங்களுக்கு எதுவும் உள்ள நமக்கு எதுவும் கொடுக்கல, அந்த செய்தி மட்டும்தான் வருது. அந்த செய்தியினால நமக்கு ஒரு கவலை ஏற்படுது இல்லையா? சரியா? அந்த கவலை, அந்த துக்கம், இது எங்க ஏற்படுது, உள்ளத்துலதான் ஏற்படுது. சரியா? அப்ப அதே போல ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றாங்க. சரியா? இந்த சந்தோஷமான விஷயம் கேட்ட உடனேயுமே
உள்ளத்துக்குள்ள ஒரு ஆனந்தம், அதாவது என்ன சொல்றது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா, மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப இதுவும் என்னதான், அது சந்தோஷம் தான். ஆனா இது உள்ளத்துல ஏற்படக்கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய ஏதாவது ஒரு பொருள், உங்களுடைய செல்வம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஏதோ ஒரு கடையோ அல்லது ஒரு இதோ அது திருட்டு போயிருச்சுன்னு யாரோ சொல்றாங்க. காதுல கேட்டவன் என்ன ஆகும், பயங்கரமா துக்கமாகும், கவலையாகும். ஓடி போயிட்டு இருப்போம் பாக்குறதுக்கு. அப்போ குறுக்க இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுறீங்க, பக்கத்து கடைங்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன ஏற்படும், ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏற்படும். சரியா? இப்ப ரெண்டுமே வேற எதுவும் நடக்கல, செய்தி தான். ஆனா உள்ளத்துல முதல் செய்தி கவலையை கொடுத்தது, உங்களுக்கு போயிருச்சுன்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல உங்களுக்கு போகலீங்க அது பக்கத்துல அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டோம் இல்லையா. இது அது அங்க அடையக்கூடிய அந்த சந்தோஷம் எதுங்க ஏற்படுது, உள்ளத்துல. இது மகிழ்ச்சி. இதே போலதான் என்னாகலாம், கணவன் மனைவி மூலமாகவோ, மனைவி கணவன் மூலமாகவோ, அல்லது காதலன் காதலி மூலமாக, காதல் மூலமாக கேட்கக்கூடிய செய்திகள், அல்லது அவங்களை பத்தி நினைக்கக்கூடிய அந்த நினைவின் மூலமாக உள்ளத்துல என்ன ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும் இல்லையா. இப்ப பிள்ளைகளை பத்தி ஒருத்தர் ஒரு தகப்பன் நினைக்கிறாரு, ஒரு தாய் நினைக்கிறாங்க. நினைக்கும் போது அந்த பிள்ளைகள் நல்ல சமுதாயம் போற்றக்கூடிய வகையில, ஊரே மெச்சக்கூடிய வகையில நல்ல ஒரு சாதனையை செஞ்சு வருது அப்படிங்கிறப்போ அதுல காதுல கேட்கும் போதே பெற்றவங்களுக்கு என்ன ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி. சரி, அது எங்க ஏற்படுது, உள்ளத்துல ஏற்படுது. அதே போலதான் காதலனா இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி, இல்ல மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, இவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பமான செய்திகள் அல்லது இன்பமான நினைவுகள், அவங்களை பத்தி நினைக்கும் போது இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அது மகிழ்ச்சி. அது எங்க ஏற்படுதுன்னா உள்ளத்துல தான் ஏற்படுது. அடுத்து என்னது, ஆனந்தம்னு சொன்னேன். இந்த ஆனந்தம் உடலாலேயே அனுபவிக்க முடியாது, உள்ளத்தாலே அனுபவிக்க முடியாது. இது உயிரால தான் அனுபவிக்க முடியும். உயிர் அனுபவிக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆனந்தம். சரியா? இந்த ஆனந்தம் எதை கொண்டு ஏற்படும், பார்க்கறத கொண்டோ, கேட்கறத கொண்டோ, சாப்பிட்றத கொண்டோ ஆனந்தம் ஏற்படாது. சரியா? அதே போல நினைவுகளால அல்லது நல்ல செய்திகளால நல்ல அந்த மன மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா, மனதால் ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தினாலையும் என்ன பண்ண முடியாது, இந்த ரூஹ் ஆன்மாங்கிறது, இந்த உயிர்ங்கிறது சந்தோஷம் அடையாது, அது ஆனந்தம் வராது. இப்ப இந்த ஆனந்தம், இந்த ஆன்மா, அந்த உயிர்ங்கிறது, இந்த ரூஹ் ஆனந்தம் அடையாது எதை கொண்டுனா, அல்லாஹுடைய நினைவை கொண்டு, நெருக்கத்தை கொண்டு. நினைவை கொண்டுங்கிறது நெருக்கத்தை கொண்டுதான் முழுமையா என்ன ஆகணும், ரூஹ சந்தோஷம் அடையும். அதுதான் ஆனந்தம். இப்போ அந்த அந்த ரூஹ், அந்த மனிதன் அல்லாஹ்வை அறியக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடுறா, அந்த அல்லாஹ்வை அறிந்துகிட்டான்னு வச்சுக்குவேன், அந்த அறிந்த உடனே அவனுடைய உயிர் என்ன பண்ணும், ஒரு பேர் ஆனந்த நிலைக்கு போயிடும். சரியா? அடுத்து அவன் இன்னும் இறைவனை அறிந்து நெருங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது அந்த உயிர் இன்னும் என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும், அது இன்னும் பரமானந்தமாக இருக்கும். இப்படி அல்லாஹுடைய, அதாவது இறைவனுடைய அறிதலையும் அதனுடைய நெருக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் உயிர் அனுபவிக்கும். அதுக்கு பேர் தான் ஆனந்தம். சரியா? இப்ப பிறப்பு, வாழ்க்கை, இது எல்லாமே என்னது, எதுக்காகத்தான், அந்த பிறக்கிறோம், வாழ்றோம், அடுத்து மௌத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலை, மரணம், இது எல்லாமே எதுக்குன்னா இறைவனை அறிந்து அடையறதுக்கு தான். அப்படிதானே? அப்போ ஒரு மனிதன் முக்தி பெறணும், இறை நெருக்கத்தை அடையணும்னா அவன் முதல்ல தன்னை அறியணும். அப்ப தன்னை ஒரு மனிதன் அறியும் போது என்ன ஏற்படும், தன்னுடைய ஆன்மாவிற்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுவும் ஆனந்தம் தான். அதனாலதான் வலிமார்களும் சரி, இந்த தமிழ்ல சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஒரு ஆனந்த பரவச நிலைமையில் இருப்பாங்க. சரியா? அந்த ஆனந்த பரவச நிலை அரபில ஜதுபுன்னு சொல்லுவாங்க, தன்னிலை மறந்து இருப்பாங்க. அப்ப அந்த தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் எங்க ஏற்படுது, அவருடைய உயிர் அனுபவிச்சுட்டு இருக்குது. அந்த இடத்துல அவருடைய உள்ளமும் காணா போயிடுது, அவருடைய உடல் அவயங்களும் அவரை விட்டு மறந்து போயிடுது. அதனால அவருடைய உடலுக்கோ அல்லது உள்ளத்திற்கோ எந்தவித இன்பமும் ஏற்படுறதில்ல, பாதிப்பும் ஏற்படுறதில்ல. மாறாக அந்த இன்பத்தை முழுக்க முழுக்க அவருடைய ஆன்மா அனுபவிச்சுட்டு இருக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த மெய்நிலை கண்ட ஞானிகள் என்ன ஆயிடுறாங்க, தன்னிலை மறந்து அவங்க ஏகாந்தத்தில் இருப்பாங்க. அந்த நிலையில அவங்களுடைய உயிர் அந்த ஆனந்த நிலையில இருந்துட்டு இருக்கிறதுக்கான அடையாளம். சரியா? இப்போ இத என்ன சொல்லலாம், இது உடலால கிடைக்கக்கூடிய எல்லா இன்பங்களும், உடல் உறுப்புகளால் நாம் சொன்ன அந்த இன்பம் அல்லது உள்ளத்தால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இது எல்லாமே சிற்றின்பம் தான் சொல்லப்படும். புரியுதா? இது எல்லாத்துக்கும் சிற்றின்பம் தான் பேரு. ஒரு புலன்களால் உனக்கு இன்பம் கிடைச்சாலும் சரி, 2 புலன்களால் இன்பம் கிடைச்சாலும் சரி, அதிகபட்சமாக 5 புலன்கள் மூலமா உனக்கு இன்பம் கிடைக்குதுன்னா அது தாம்பத்தியத்தில் தான் கிடைக்கும்.
சரியா? ஒரு மனிதன் தாம்பத்தியம் கொள்ளும் போதுதான் அவனுடைய உடல்ல இருக்க ஐம்புலன்களும் இன்பம் அடையக்கூடிய ஒரு நிலை. சரியா? அப்ப 5 புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடிய உச்சபட்ச அந்த நிலைக்கு நாம் என்னன்னு சொல்றோம்? சிற்றின்பம் தான் சொல்றோம். சரியா? அப்ப எது பேரின்பம்? அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை அறிவது, இறை அறிவு. அடுத்து அவனோடு இணைவது, அவனாக ஆகிவிடுதல். சரி, அவனோடு இணைந்து விடுதல். குன் மஅல்லாஹு மஅமன் கான மஅல்லா, நீங்க அல்லாஹ்வுடன் ஆகிவிடுங்கள் அல்லது அல்லாஹ்வுடன் ஆகிவிட்டவர்களோடு ஆகிவிடுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில அப்ப அந்த அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய அந்த நிலையில கிடைக்கக்கூடியதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை ரூஹ் என்னும் உயிர் தான் அனுபவிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த இறை நெருக்கம், இந்த இறை அறிவு, இதன் மூலமா கிடைக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியது உயிர். அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் பரிபூர்ணமாக வழங்கி அவனுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.